ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நம்ம இப்போ செடியோட அப்டேட் பார்ப்போம். அப்டேட் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், இதை பிடுங்கி போடணும்னு நினச்சேன். பூத்து முடிச்சிச்சுல கல்வால். அப்போனா இதை கட் பண்ணி விடணும்னு பார்த்தா பக்கத்துலேயே இன்னொரு பிராஞ்சு மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இது நாளைக்கு மாலை வந்துடும். இந்த பாருங்கள், இதில் வேறு வந்திருக்குது. கல்வால் நல்லா பெய்து தரையில் வச்சுருக்கனால நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி இதில் ஒரு அரைக்கீரை பாருங்களேன், எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இதை இன்றைக்கி இப்போ எடுத்துருவோம். கருது வேறு வந்துருச்சு. இதை எடுத்துருவோம். அது கூட இன்றைக்கி கொஞ்சம் என்ன செய்வோம், கீரைகளும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் இவர். அப்படியே எடுத்து என்ன செய்யணும், கட் பண்ணி வேரோடு தான் எடுக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் கீரையும் அறுவடை பண்ணிக்கிடுவோம். பாருங்கள் செடியோட வளர்ச்சிகளை. நித்தியமலையெல்லாம் அப்படியே அடித்து கொளுத்துறாங்க. மொட்டா நிறைய வச்சுருக்கு இந்த வட்டம். ஏகப்பட்ட மொட்டு வருது. இங்கே பாருங்கள், சுற்றி சுற்றி எல்லாத்துலேயும் எல்லா தளர்லேயும் மொட்டு தான். அதுக்குள்ளே பூக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இதில் இன்றைக்கி பூக்க வேண்டிய பூ ஒரு பூ இருக்குது பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வியூவர்ஸ். ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவேன் வியூவர்ஸ். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது மேலே இவங்க அமுக்கியிருக்காங்க சீனிக்கிழங்கு கொடி. நம்ம பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் அந்த அரைக்கீரை ஒரு தண்டு இருந்துச்சுல, அதையும் எடுத்துக்கிடுவோம். அதேமாரி மெக்சிகன் ஸ்பினிச் பாருங்கள், இங்கிட்ட ஊனினால இந்த இப்போ எவ்வளோ இலை விட்டுருக்கு பாருங்கள். இதே எடுத்துக்கிடுவோம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை வேண்டாம், மரத்துக்கடியில் உரமாக போடணும் கொஞ்சம் அள்ளி போட்டிருந்தேன். அதுவும் வேர் ஊனி சிகப்பு பொன்னாங்கண்ணி சூப்பராக தளைஞ்சிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்க. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்கள், கேசவர்த்திங்க எவ்வளோ அழகாக மலர்ந்துட்டாங்க பாருங்க. இந்த பக்கம் இருக்க பிரான்ச்சை அப்படியே கட் பண்ண போகிறேன் விவர்ஸ். இங்கே இருக்க இந்த ஒரு பிரான்ச்சை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சறக்கு எடுத்துக்கிடுவோம். இதில் ஃபுல்லும் புது தளிர் அடிச்சிட்டாங்களே, நல்லா கொஞ்சம் வளர விட்டுருவோம். இதெல்லாம் மொட்டு வருதில்ல, இதெல்லாம் பூத்தப்புறம் நம்ம எடுப்போம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதுவும் சீனி கிழங்கும் எடுத்துருமான்னு பார்க்க 2 தடவைக்கு மேலே கட் பண்ணி விட்டோம். கிழங்கு வச்சிருச்சா என்னன்னு தெரில. கீழே கூடி தோண்டி பார்ப்போமான்னு பார்க்கேன். ஏன்னா 120 நாள் கழித்து எடுக்க சொன்னாங்க. 120 நாள் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. நான் போட்டு வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு தெரில. சீனிக்கிழங்கு கொடி ஊனி. அதேமாதிரி பீட்ரூட்டையும் பாருங்கள் விவர்ஸ். இங்கே பாருங்கள், பீட்ரூட்டு அப்படியே மேலே மேலே தூக்கிட்டு வருது. ஒரு வேளை கிழங்கு வச்சிருச்சான்னு தெரில. இதையும் எடுத்து பார்க்கணும். எல்லா செடியுமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள். புதினா நேற்று கொஞ்சம் எடுத்தேன், இருந்துன்னு எவ்வளோ புதினா இருக்குது. இன்னொரு நாளைக்கு எடுத்துக்கிடுவோம். இதில் ஒரு தக்காளி பழம் பழுத்துட்டாங்க. தொட்டனே வந்துருச்சு பாருங்கள். என் கையில் மண்ணில் இருக்க அழுக்கெல்லாம் ஒட்டியிருக்கு. அதே மாதிரி விவர்ஸ், என்ன செய்ய போகிறோம், இந்த செவ்வந்தி கன்று நல்லா பெருசு பெருசாக வந்துருச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், ஒடிச்சு தனித்தனி ஒரு தொட்டியில் என்ன செய்ய போகிறேன், ஊன போகிறேன். ஊனிட்டோம்னா இது நமக்கு நிறைய செடிகள் உற்பத்தி பண்ணிக்கலாம். நிறைய செடிகள் நமக்கு கிடச்சிக்கிடும். ஏன்னா இதுதான் பருவ காலம், சரியான நேரம். இந்நேரத்தில் என்ன செஞ்சிடணும், நம்ம இதை கட் பண்ணி சின்ன சின்ன தொட்டியில் என்ன செஞ்சிடணும், ஊனி வச்சிடணும். அதை ஊனி வச்சுட்டு காமிக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள் விவர்ஸ், கீரை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அரைக்கீரை கருதே வாங்கிச்சு, நான் பார்க்கவே இல்லை. அதுவாக விழுந்து வந்த விதை பெருசாகிடுச்சு. அதோட கொஞ்சம் மெக்சிகன் ஸ்பினிச் எடுத்திருக்கேன். அதை விட கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரையும் எடுத்தாச்சு. அப்புறம் இந்த எங்கிட்ட ஒரு மெக்சிகன் ஸ்பினிச் இருந்துச்சுல, அதையும் எடுத்தாச்சு. அரைக்கீரையும் கொஞ்சம் எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பரான அல்வாங்க. எல்லாமே இயற்கை உரம் போட்டு வந்தது. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சீனிக்கிழங்கு கொடியும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேன் விவர்ஸ். இந்த பாருங்கள், அது இந்த பொன்னாங்கண்ணி கீரை வரவிடாமல் மேலே போய் அப்படியே படுத்து வரவிடாமல் ஆக்கிடுது. அதனால் அதையும் எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், சீனிக்கிழங்கு கொடி கிடந்தெல்லாம் அந்த வெண்டைக்காய் பார்க்கவே இல்லை, முட்டிருச்சு பாருங்கள். அடியில் கூடி பூ வச்சு வந்திருக்காங்க.
குட்டியாக இருக்கும் போதே முத்திருச்சு. அவ்வளோ வெயில் படலாம் வைக்கலன்னா சரி, செடி எதுவுமே சிறப்பாக வராது. நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் வச்சுருக்கோம் வியூவர்ஸ். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு வெண்டைக்காய் வந்திருக்காங்க, அதை எடுத்துக்கிடுவோம். நாளைக்கு உங்கள் செவ்வந்தி கண்ணை நடுறதை பற்றி சொல்கிறேன் வியூவர்ஸ். தேங்க்யூ.